அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க. இப்போ அப்போ வெயிலாக இருக்குது, நல்லா எல்லோரும் சேஃபாக இருக்கணும். இப்போ என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு எம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்பட்டு ருசியாக இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த போண்டாவுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், மல்லித்தழை கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சிட்டு வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன், புளிப்பு சுவையை கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இது நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் எப்படி வதங்குதுன்னு. வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையை கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்குருவோம். கருவேப்பிலையை சேர்த்து இந்த வெங்காயத்தோடு வதக்கிக்கிடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். பெருசு பெருசாக போட்டால் பிள்ளையெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அதனால குழந்தைகளுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் தெரியாது. இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறலாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 2 பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்து இதோட வதக்கிக்கிடுவோம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு போண்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் தக்காளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். ஏன்னா புளிப்பு சுவை கொடுக்குறதுக்காக இந்த தக்காளியில் தேவையில்லை. தக்காளி உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. தக்காளி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த உருளைக்கிழங்கை பிசைஞ்சு விட்டுக்குவோம். அதில் உருளைக்கிழங்கை அவிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம். நல்லா பிசைஞ்சு விட்டாதான் அது நல்லாயிருக்கும். இல்லாட்டி கட்டியாக இருக்கையில் நல்லா இருக்காது. இந்த கட்டியாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டு அதெல்லாம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்குவோம். நல்லா வறண்டு இருக்கணும், சொதன்னு இருக்கக்கூடாது. சொதன்னு இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றப்ப, வறண்டு இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மல்லித்தழை சேர்த்துக்குவோம். மல்லித்தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்குவோம். கிண்டி விட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆறட்டும். இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சின்ன பவுலில் கடலை மாவு, அது 200 கிராம் இருக்கும். கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதில் பெருங்காயத்தூளும் சோடாப்பும் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், உப்பும் சோடாப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு ஃபுட் கலர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாமே நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, நல்லா இருக்காது. இல்லாட்டினா போண்டாவுக்கு நல்லா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிடணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். அப்போ தான் அந்த மாவு நார்மலான பதத்துக்கு வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அள்ளி ஊற்றினா லேசாக ஊற்றுது பாருங்கள், அவ்வளோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிடுவோம். அப்புறம் உருளைக்கிழங்கு ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டிக்கிடுவோம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையெல்லாம் உருட்டிக்கலாம். நான் சின்ன சின்னதாக உருட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ, போண்டா எந்த அளவு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் உருட்டிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு போண்டா அவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு எம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்பது சுவையாக இருக்கும். பாருங்கள், இப்போ சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுக்கிறோம். இதை உருட்டி வச்சுக்கிறதுக்கப்புறம் இங்கிட்டு அந்த மாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அந்த பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கும். பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயிட்டும். லைட்டாக கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்க்கையில் அந்த போட்ட இது வேகமாக மேலே வரணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, கரெக்டான பதத்தில் இருக்குன்னு சரியாக வரும். அப்புறம் இந்த உருண்டைகளை பூரா ஒவ்வொன்றா எடுத்து மாவில் டிக் பண்ணி அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துக்குவோம். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சேர்த்துக்குவோம். ஒட்டிக்கிறாமல் கொஞ்சம் தள்ளி சேர்த்துக்கிறலாம். ஆனால் அது ஒட்டி வந்துடும். நம்ம ஒட்டிக்கிறாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டோம்னா அது ஒட்டி வந்துடும். ஒவ்வொரு உருண்டையெல்லாம் டிக் பண்ணி அந்த மாவில் அம்பட்டையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். எண்ணெயில் சேர்த்து எண்ணெயெல்லாம் பொரியணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பினா கரண்டியில் ஒட்டிக்கிறோம், திருப்புறதுக்கு இதாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்குருவோம் எல்லாத்தையுமே. சட்டி எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளை நம்ம சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு 5-6 உருண்டைகளை சேர்த்துருக்கேன், அந்த அளவு வேகிற அளவுக்கு. ஏன்னா பிரட்டி விடணும். அப்போ தான் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் பிரட்டி விட முடியாது, அது உடஞ்சிரும். உருண்டைகள் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் அந்த போடுற அளவுக்கு சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு அது எவ்வளோ வேகுமோ அந்தளவு சட்டியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு அளவு நல்லா வெந்துருச்சு.
அதனால அடுத்த பக்கமாக திருப்பி விட்டுக்குவோம். இதை அடுத்த பக்கமாக நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு திருப்பி விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இதை வெந்ததை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. எல்லாத்தையுமே பிரட்டி பிரட்டி விட்டு வேக விடணும். பிரட்டி பிரட்டி விட்டு வேக விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த உருண்டைகளெல்லாம் எடுத்துக்கிடுவோம். உருண்டைகளெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். எல்லா உருண்டைகளையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு போண்டா. இதே மாதிரி செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் போண்டா எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்றப்ப அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அல்டிமேட் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.